பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வாங்க பார்க்கலாம். சிக்கனு உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி சப்பாத்திக்கு நல்லா இருக்குங்க, தோசைக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். 1/2 கிலோ சிக்கன், உருளைக்கிழங்குங்க, உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. மசாலா, சிக்கன் மசாலா வீட்டில் செஞ்சது, 2 பழமும் போட்டு அரைச்சிருக்கிறேங்க. வெங்காயம் வந்து கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் அம்மியில் நச்சிருக்கிறேன். ஒரு 2 வரமிளகா, 2 மிளகாய், கொத்தமல்லி தழை. அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டுங்க, தேங்காய் அரைச்சிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம தமிழ் கிரீக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வெடிச்சிருச்சுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வந்து மிளகாய் போட்டுக்கலாம். வந்து காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் போட்டால் இஞ்சி பூண்டு போட்டோன்னா சட்டி நல்லா அடி பிடிக்குங்க. வெங்காயம் கூட போட்டால் தெரியாதுங்க. வெங்காயம் இது கூட போட்டால் நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா வணங்கிக்கோங்க. சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி தோசைக்கும் நல்லா பூரிக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். வந்துடுச்சுங்க. இந்த டயத்தில் மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கழுவி வச்சுருக்குறாங்க, போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க.
ஒருத்தங்க நிறையா சேர்ப்பாங்க, ஒருத்தங்க கம்மியாக சேர்ப்பாங்க, பார்த்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சிக்கனில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு தான் கழுவி இருக்கிறாங்க, கொஞ்சமாக போதுங்க. ஒரு 2 தக்காளி, சிக்கன் தூள் ஒரு 3 ஸ்பூன். நீங்கள் உங்கள் மசாலா எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கூடவே போட்டு அரைச்சிட்டேங்க மிக்சியில். மசாலா நல்லா வணக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில், சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம், தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெப்பர் பொடி போடலாங்க. ஆல்ரெடி மசாலாவில் போட்டிருக்குது, மசாலாவில் பெப்பர் எல்லாமே சேர்த்துருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்குங்க. இவ்வளோ பொடி போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, வேகட்டும். ஏன்னா சிக்கனில் தண்ணி இருக்கும், கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லா இருக்குங்க. நல்லா கிளறி விட்டுருங்க, ஒட்டுக்க நல்லா வெந்துருங்க. மண் சட்டிங்கிறனால நல்லா வேகுங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நான் கருவாடு, சிக்கனு, மட்டனு, மீன் இந்த சட்டியில் தான் வைப்பேங்க. இது இல்லாதவங்க ஒன்று இதுக்குன்னு ஸ்பெஷலாக எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் இல்லாமல் இருந்தாலும் வேகட்டுங்க, வேகட்டுங்க. அதுக்குள்ளே சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். வாங்க வெந்துட்டுருக்குதுங்க. இந்த டயத்தில் தேங்காய் ஊற்றிக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டயத்தில் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி மட்டும் விடுங்க. அதில் சூடு இருக்கும் பார்த்தீங்களா, அதுவே போதும். அப்போ தான் வாசமாக நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. சர்வ் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு சிக்கன்
கிரேவி ரெடிங்க. சப்பாத்திக்கு, சாப்பாடுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாங்க. அனைவரும் ட்ரை பண்ணுங்கள். இப்படி ட்ரை பண்ணுங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, அனைவர்களுக்கு. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வருங்க. நன்றிங்க. வணக்கம்.